ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 அப்படிங்கிற 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைக் ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RX100 பொறுத்த வரைக்கும் 2 நியூ வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ப்ரைஸாக அண்டர் 1 லேக்கில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டும் 1,10,000 பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டும் இருக்கிற மாதிரி நியூ ரீலான்ச் பண்ண போகிற RX100 வரப்போகுது. ஸோ இந்த RX100 பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. RX100 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிளாக தான் இந்தியாவில் இருக்குது. இந்த பைக்கோட சாயலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பைக் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீவே பார்த்தீங்கன்னா SR125 அப்புறம் SR250 அப்படிங்கிற பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யமஹா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ள RX100 அப்படிங்கிற நேம்லேயே நமக்கு 100cc அதாவது ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 1 லேக்குக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா 98,000 ரேஞ்சில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பேஸ் வேரியண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய RX100 தான் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்போக் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்க் பிரேக்கோ இல்லை ஏபிஎஸோ இருக்காது. ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. இதே நீங்கள் ஹையர் வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வேரியண்ட்டும் RX100 அப்படிங்கிற நேமில் இந்தியாவில் யமஹா அஃபிஷியலாக ஜூன் மந்த் வந்து ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 or 2 மந்த்ஸில் நமக்கு ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு பைக்கை இருக்கிறதுக்கு காரணம் இதோட குயிக்கான ஆக்சலரேஷன் ஸ்பீட் அண்ட் இந்த பைக்கோட மெயினான அந்த ஒரு லைட் வெயிட்டான பாடி ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98cc தான் இப்போவும் கொடுக்க போகிறாங்க. பட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜினில் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கம்மிங் ஏப்ரல் 1 இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அதாவது BS6 நாம்ஸோட பேஸ் 2 வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கார்ஸ், கிட்டத்தட்ட 13 கார்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து. ஸோ நிறைய பைக்ஸுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, பட் கார்ஸ் 13 கார்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய BS6 பேஸ் 2 வந்து எமிஷன் நாம்ஸ் வந்து அறிமுகப்படுத்துறதுனால, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்தியாவில் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்டான ஒரு பைக்காக ரொம்பவே வந்து பொல்யூட் பண்ணாமல், ஏரை பொல்யூட் பண்ணாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த RX100 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நாம்ஸ் படி தான் வரப்போகுது அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். அண்ட் இந்த பைக்கை நமக்கு 98,000 ரூபா ரேஞ்சில் கொடுக்குறாங்க அப்படின்னா டிசைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு சர்க்குலரான ஹாலோஜன் ஹெட் லேம்ப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து LED இண்டிகேட்டர்ஸ். ஆனால் LED டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் வைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தாலுமே 9 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் கிட்டத்தட்ட 45 48 km/l தான் கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km/h போகும். பட் நீங்கள் அந்த அளவுக்கு புஷ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த பைக்கில் ஸ்போக் ஹீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு டிஸ்க் பிரேக்கோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸோ கொடுக்க கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வந்து அப்கமிங்கில் வரப்போகிற பைக் வந்து வரப்போகுது. இந்த யமஹா GT 150 ஃபேசர் 2023 மாடல் சைனா ஒன்லி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் வந்து RX100 அப்படிங்கிற நேமில் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல XSRல இருக்கிற மாதிரி டக் அண்ட் ரோல் சீட் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் அண்ட் பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தரமான பாடி பேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. RX100 நம்ம
ரெண்டையும் எடுத்துக்கும் போது நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக நமக்கு வந்து அதோட இன்ஜின்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் RX100 அப்படிங்கிற நேமில் ஒரு டெய்லி கம்யூட்டர் Yamaha வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது காரணம் என்னென்னா, RX100 இப்போவே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா பக்கம் வந்து அதோட சேல் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ Yamahaவே புதிய Yamaha RX100 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அதோட ஒரு வரவேற்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பழைய 1985 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கான ஆக்சிலரேஷன் ஸ்பீட் இருக்கும், சவுண்ட் அந்த அளவுக்கு இருக்கும். பட் இப்போ வரப்போகிற RX100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவுண்டும் இருக்காது, அந்த அளவுக்கு குயிக்கான ஆக்சிலரேஷனும் இருக்காது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் அண்ட் குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் இந்த பைக்கை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை அடிக்கடி போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஏதாவது புதிய வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.